இந்த வீட்ல நம்ம புதுசா ட்ரை பண்ணி என்ன பண்ணி கொடுத்திருக்கோம்னா 3 டோர் ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்திருக்கோம். டைனிங் ஹால் என்ட்ரன்ஸ்க்காக இந்த வால் பேனிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம 4 இன்ச் ஸ்கொயருக்கு வால் பேனிங் பண்ணி கொடுத்திருக்கோம். இந்த டிசைன்ஸ் நல்லாவே உங்களுக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க. சிலிண்டருக்காக இந்த கார்னர் டோர் பண்ணி கொடுத்திருக்கு. கிச்சன்ல ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணிருக்கோம். இது மெயின் எதுக்காக பண்ணோம்னா இதுல உங்களுக்கு ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஒரு லாக் இருங்க. ஏன்னா அதில் நீங்கள் ஜுவல்லரிஸோ இல்லை மணி ஏதாவது தேவைப்படுச்சுனா வச்சுக்கலாம். இப்படி வேணுங்கிறது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உண்மையாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க மனப்பூர்வமாக. இன்னும் வந்து நீங்கள் எத்தனை கட்டடம் செஞ்சாலுமே உங்களுக்கு ஃபெயிலர் ஆகாது. எத்தனை பெரிய பில்டிங்னாலும் உங்களை நம்பி நான் கண்டிப்பாக விடலாம். வெல்கம் டு சிஎம் இன்டீரியர். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் நியரஸ்ட் வெப்படையில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஷாப்புக்கு நியரஸ்ட் பக்கமே இந்த வீட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னா டிவி யூனிட்டு, கிச்சனு, பெட்ரூம், வார்ட்ரூஃப். இந்த வீட்டில் நம்ம புதுசாக ட்ரை பண்ணி என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா 3 டோர் ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல ஹாலில் டிவி யூனிட் பண்ணியிருக்கீங்க. டிவி யூனிட் பார்க்கலாம் வாங்க. இந்த டிவி யூனிட்ல நம்ம பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நம்ம வால் பேனல் குரூ வர மாதிரி கொடுப்போம். ஆனால் இந்த வால் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சப்பாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த வால் பேனல் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குது. ப்ளஸ் இந்த கோல்டன் கலரே உங்களுக்கு நல்லாவே ஒரு ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல வுட்டன் கிரெயின்ஸ் காம்பினேஷனுக்கு ஒயிட் வால் பேனல் கொடுத்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் நம்ம எப்பயும் போல ஸ்கொயராக பண்ணாமல் கார்னர் கவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது இடிச்சு பண்ணுறதுக்காகவே இந்த 2 ஏரியாவும் நம்ம கார்னர் கவ் பண்ணியிருக்கோம். எப்பயும் போல தாங்க மெயின் லெஃப்ட் ரைட்டு நம்ம ஒரு சிங்கிள் ட்ராயர் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா டிவி டிப்பெல்லாம் யாரும் அந்த அளவுக்கு பெருசாக வேண்டாம், சிம்பிளாக நீட்டாக தான் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. இது எப்பயும் போல உங்களுக்கு ரிசீவ்டு இருக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங் கொடுத்துருக்கோம். அதை ஒட்டாமல் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே இந்த டைனிங் ஹால் என்ட்ரன்ஸ்க்காக இந்த வால் பேனிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச் ஸ்கொயருக்கு வால் பேனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு கைப்பட்டாலும் அழுக்காகாது, ப்ளஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாகவே ஒயிட்டாகவும் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராகவும் பண்ணியிருக்கோம். எப்பயும் போல தாங்க லாஃப்ட் ஏற்கனவே நம்மளது காங்கிரீட்டில் பண்ணியிருக்காங்க. அதில் ஜஸ்ட்டு நம்ம வந்து டோர் மட்டும் தான் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தாங்க. இங்கே மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்னி வருன்றதுக்காக இந்த செல்ஃப் நம்ம வந்து யூபிவிசிலே அடிச்சு உங்களுக்கு ஒரு சிங்கிள் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து அந்த எக்ஸாஸ்ட் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த சிங்கிள் டோரை உங்களுக்கு போட்டு பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா ரேக்ஸ், இது வந்து யூபிவிசி மெட்டீரியல்ஸே நம்ம பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த டிசைன்ஸ் நல்லாவே உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம நார்மலாகவே ஃப்ளவர் டிசைன்ஸு, செக்கி டைப்பு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நியூ ட்ரெண்டிங்காகவும் உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்ல ஏற்கனவே செல்ஃப் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மட்டும் ஜஸ்ட் ஃப்ரேம் பண்ணி நம்ம ஸ்லைடிங் போர்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தாங்க. எல்லாமே கடப்பாக்கல் போட்டிருக்காங்க. நம்ம கடப்பாக்கலுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வச்சு டோர் வந்து ஓப்பன் டோர் மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஹைட்ராலிக் வந்து வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம், இல்லை ஓப்பன் டோர்னாலும் நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் தான் ட்ராயர் பண்ணி கொடுத்துருக்குங்க. எஸ்எஸ் ட்ரை இது போடாமல் யூபிவிசிலே நம்ம பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிறது சின்ன ட்ராயராகவும் கீழே இருக்கிறது கொஞ்சம் பெரிய ட்ராயராகவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னரில் நம்ம எப்பயும் போல தாங்க சிலிண்டருக்காக இந்த கார்னர் டோர் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கட்லரி யூனிட்டுங்க. இந்த கட்லரி யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் வேணுன்றதுக்காக இதில் எஸ்எஸ்ல வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பண்ணியிருக்க டிராயர் பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் தான். கீழே அதே மாதிரி தாங்க யூபிவிசி மெட்டீரியல் நம்ம வாக்ஸ் பண்ணிட்டு அந்த பிளேட்ஸுக்கு மட்டும் நம்ம தனியாக வாங்கி வச்சுக்கிறதுங்க. அப்புறம் இந்த பக்கம் சிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்குன்றதுக்காக தான் இந்த ஹேர் வென்டிலேஷன் வச்சிருக்குங்க. கிச்சனில் ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது மெயின் எதுக்காக பண்ணோம்னா டிஷ்வாஷர் இங்கே வருன்றதுக்காக அதை கவர் பண்ணி டிஷ்வாஷரும் கவர் பண்ணணும், ப்ளஸ் பார்ட்டிஷனாகவும் தெரியுன்றதுக்காக நம்ம இந்த ஏரியாவை பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது பிளான்லேயே இல்லைங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் இதை நம்ம பிளான் பண்ணணும். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்குன்றதுக்காக செல்ஃப்ஸ் கொடுத்து அதில் உங்களுக்கு லைட்டிங்கோடு நம்ம கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஹேங்கிங் லைட் வருதுங்க, அது இன்னும் நம்ம மாட்டலைங்க, அதனால அப்படியே விட்டுருக்கு. இதுக்கு ஆப்போசிட் பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க சேம் ஃபுல்லாகவே டம்மியாகவும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன், இந்த வாஷ் பேஷன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம அதை கவர் பண்ணி இந்த ஷேப்பில் ஃபுல்லாகவே டம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அது கீழே வந்து உங்களுக்கு இங்கே ஃபுல்லாகவே நம்ம டம்மி தான் பண்ணியிருக்கீங்க. இந்த இடம் நம்ம டோர் போட்டிருக்கோம். உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த பைப் லைன்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டோர் போட்டு பண்ணி கொடுத்துருக்கு. க்ளோஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு யூனிஃபார்மாக உங்களுக்கு டம்மி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த கிச்சன் ஒர்க்கு டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க பாருங்க. நாம தான் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மாஸ்டர் பெட்ரூமில் 3 டோர் ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. 3 டோர் வார்ட்ரோப் ஸ்லைடிங்கு ப்ளஸ் விண்டோ ஷீட்ரு, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம விண்டோ ஷீட்டர் பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ரைட்டிங் டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு தான் ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோ ஷீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்டதுனால உங்களுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்திங்கன்னா கீழே ட்ராயர் ஆகும். ஏன்னா கீழே வந்து எந்த ஒரு சின்ன டோரு சிங்கிள் டோர் அந்த மாதிரி இது போட முடியாதுங்க. இப்போ ட்ராயராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ப்ளஸ் ஸ்டோரேஜாகவும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலர்லேயும், கீழே பார்த்தீங்கன்னா இந்த நெத்தி பார்டர் மட்டும் ப்ரௌன் பார்டர் கொடுத்து ஃபுல் அண்ட் ஒயிட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 டோர் ஸ்லைடிங்கு. இந்த 3 டோர் ஸ்லைடிங் ஏன்னா ஒயிட்லேயே நம்ம கொடுக்குறப்போ ப்ளைனாக இருக்குன்றதுக்காக இந்த கிரிட் டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த கிரிட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு டோர்லேயும் சேம் ஒரே டிசைனை வந்து 3 டோர்லேயும் பண்ணி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோருங்க. ஃபஸ்ட்டு வந்து டோரில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே நம்ம செல்ஃப்ஸ் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா குறுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்துக்கலாங்க, இல்லைனா நம்ம ஃபுல்லாகவே லென்த் செல்ஃபாக விட்டுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. செகண்ட் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே செல்ஃப்ஸ் தாங்க. தேவைப்படுச்சுன்னா அதுலேயும் குறுக்கு கொடுத்துக்கலாம். இந்த மூணாவதாக இருக்க அந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா இதில் ஹேங்கர் போர்ஷன் கொடுத்துருக்குங்க. ஹேங்கர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத டைம் இந்த இடத்துல நம்ம வந்து ரிமூவபிள் செல்ஃப் தாங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேங்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹேங்கர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப்ஸ் எடுத்து நம்ம மேலே வச்சு ஃபுல்லாகவே உங்களுக்கு துணி வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லாக்கர் தாங்க. இது எல்லாத்துக்குமே லாக்கும் வந்துடும், ப்ளஸ் ட்ராவாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு லாக்கருங்க. ஏன்னா அதில் நீங்கள் ஜுவல்லரிஸோ இல்லை மணி ஏதாவது தேவைப்படுச்சுன்னா வச்சுக்கலாம். இதை நீங்கள் இதில் லாக் பண்ணிட்டு இந்த சிஸ்டம் இங்கே நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடமும் லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுதுங்க. இந்த ட்ரா உங்களுக்கு ஃபுல் லாக் ஆகிடும். அதுக்கு கீழே சேம் அதே கான்செப்ட் தாங்க. ஒரு இடத்துல மட்டும் தான் இன்டர்ன் லாக் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நார்மல் லாக்கர் தான். இந்த வார்ட்ரோப் ஸ்லைடிங் வார்ட்ரோப் கீழே பார்த்தீங்கன்னாவே எல்லாமே வந்து ட்ராயர் தாங்க. எல்லாமே பெரிய பெரிய ட்ராயராக போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா கீழே வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் குமிஞ்சு அதில் ஒரு துணி வைக்கிறதாவோ எடுக்கிறதாவோ வந்தாலும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதுக்காகவே நம்ம பண்ணியிருக்கோம்னா கீழே ஃபுல்லாகவே ட்ராயர் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் வார்ட்ரோப்புக்கு ஆப்போசிட்டில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்குங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு சிங்கிள் ட்ராயர் மட்டும், அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லைட் வேணுன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க கஸ்டமர் கேட்டாங்க ஃபுல் மிரராக வேணும், ஹைட்டாகவும் வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக அகலம் பார்த்தீங்கன்னா 2 அடியாகவும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கும் நம்ம ஃபுல் மிரராகவே கொடுத்துருக்கோம். இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே உங்களுக்கு செல்ஃப்ஸ் இருக்குங்க. அதில் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங் ஐட்டி தேவையானது ஐட்டம் ஃபுல்லாகவே உள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடப்பாக்கல்ல செல்ஃப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கவர் பண்ணி ஒரு டபுள் டோர் போட்டு பண்ணி கொடுத்துருக்குங்க. சரி, இந்த டோரும் நம்ம ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்குன்றதாக அந்த கிரிட்டை வச்சு இதுலேயும் நம்ம ஒரு டிசைன் போட்டு நம்மளோட கிரியேட்டிவ் மைண்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம் வாங்க. சார், நம்மளோட ஒர்க்கு எப்படி இருந்ததுங்க சார்? நம்மளுக்கு திருப்தியை செஞ்சு கொடுத்துருக்குறப்பா. ஓகேங்க சார். நம்மளுடைய ஒர்க் பண்ண கார்பன் ட்ரெஸ்லாம் எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க சார்? இல்லை, நம்ம டேஸ்ட்டுக்கு அவங்க செஞ்சாங்க. அதேமாதிரி நம்ம கேட்குற மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம விருப்பத்துக்கு மாதிரி அவங்க எல்லாமே நான் சொன்ன வேலையெல்லாம் நீட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. சரிங்க சார். நம்மளுடைய கான்டாக்ட் நீங்கள் எப்படிங்க சார் எடுத்தீங்க சார்? சார் நாங்கள் செல்லில் பார்த்தேங்க சார். அப்புறம் ஜிஎம்ஏ இன்டீரியல் பள்ளின்னு போட்டிருந்தது. அப்புறம் பார்த்த பின்னாடி நான் நேரடியாக வந்து உங்களை ஒரு டைம் பார்த்தோம். பார்த்தோன்னே சார் நாங்கள் சைட்டு பார்த்துட்டு நாங்கள் பேசலாம் சார் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சைட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொன்ன உடனே மறுபடியும் 2வது நாள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இன்னொருத்தருக்கு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா சார்? நம்மளோட ஒர்க்கை பார்த்துங்க சார். தாராளமாக சொல்லுங்க சார். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இந்த ஒர்க்கெல்லாம் வந்து உண்மையாக வந்து நான் நிறைய இடத்துல எதிர்பார்த்தேன். எனக்கு இந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகேங்க சார். நான் ஒரு 5-6 இது இடத்துல பில்டிங்ஸ் நாங்கள் பார்த்தேன். ஓகேங்க சார். பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி யாரும் தெரியல. ஓகேங்க சார். அப்புறம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டில் உள்ளே போகும்போது கூட நீங்கள் எப்படி செய்கிறீங்க என்னங்கிறத நான் யோசித்தேன். சரி. ஆனால் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் செய்யும்போது கூட நான் அப்படி ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தேன். சரி. அப்புறம் இப்போ செய்ய எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுச்சு. ஓகே சார். அப்புறம் வந்து ஒரு பாதி கண்டிஷன் மேலே போகும்போது நான் நல்லா ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவு எச்சாவை செஞ்சு கொடுக்குறாரு
அப்படின்னு சொல்லி நான் கேட்குறது எல்லாமே எப்படி வேணுங்கிறது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உண்மையாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க மனப்பூர்வமாக. ஓகே சார், ஓகே சார். அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு இன்னும் வந்து நீங்கள் எத்தனை கட்டடம் செஞ்சாலுமே உங்களுக்கு ஃபெயிலர் ஆகாது. ஓகே சார். காரணம் என்னென்னு கேட்டால் அந்தளவுக்கு நீங்கள் திருப்பியே செஞ்சுருக்கிறீங்க. ஓகே சார், ஓகே சார். வந்து நீங்கள் எத்தனை பெரிய பில்டிங்னாலும் உங்களை நம்பி நான் கண்டிப்பாக விடலாம். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க. உங்களோட ரிவ்யூவுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.